சென்னை வடபழனியில் நேற்று திருடப்பட்ட 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தினுடைய புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. வைரத்தை திருடிச் சென்ற நபர்களை தூத்துக்குடியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். அவர்களை தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சென்னையில் அழைத்து வரக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் ஓட்டலில் வைத்து தொழிலதிபர் போல நடித்து நகைக்கடை அதிபரிடமிருந்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை பேரம் பேசி வாங்குவது போல் நடித்து கொண்டு வந்த வைரத்தை வைர நகை வியாபாரியை கட்டி வைத்துவிட்டு அவரை தாக்கிவிட்டு வைரத்தை திருடிச் சென்றார்கள். இந்த சூழ்நிலையில் திருடிச் சென்ற கும்பல் தூத்துக்குடியில் பிடிபட்டது. காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருடப்பட்ட வைரத்தினுடைய புகைப்படம் தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை வடபழனியில் நட்சத்திர ஹோட்டலில் வைர வியாபாரி ஒருவரை கட்டி போட்டு 23 கோடி மதிப்பிலான வைரத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தார்கள். வைர வியாபாரி சந்திரசேகர் என்பவரை கட்டி போட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் வைரத்துடன் காரில் தப்பிச் சென்றார்கள். தூத்துக்குடி அருகே அவர்கள் தப்பிச் செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து வைரம், அதே போல அவர்கள் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட கார், மேலும் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம், கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு நேற்று இரவு அவர்கள் வடபழனி காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு தனித்தனியாக விசாரணை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக அருண் பாண்டியராஜன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 4 பேருடைய பின்னணி என்ன, இவர்களுக்கு இந்த வைரத்தை கொள்ளையடிக்க பெற்று அந்த வைரத்தை என்ன செய்ய போகிறார்கள் என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த விசாரணைக்கு பிறகு இன்று 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வைரத்துடைய புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் கைதானவர்களுடைய பின்னணி மற்றும் அவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறதா என்ற கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.